வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது குடியாத்தம் கங்கை அம்மன் கோயிலின் வரலாறு. வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம் நகரின் மிகவும் பிரபலமான தெய்வமாக கங்கை அம்மன் விளங்குகிறார். இந்த கோயில் 400 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரிய வரலாற்றைக் கொண்டதாக நம்பப்படுகிறது. ஸ்தல புராணத்தின்படி கௌண்டின்ய முனிவர் இந்த பகுதியில் தவம் செய்தபோது கங்கை தேவி அருள் புரிந்ததாக கூறப்படுகிறது. அதனால் இந்த பகுதி பக்தர்களால் புனிதமான இடமாக கருதப்படுகிறது. இங்கு கங்கை அம்மன் ரேணுகா தேவியின் வடிவமாக வழிபடப்படுகிறார். மக்களின் துன்பங்களை நீக்கி ஆரோக்கியம், வளம் மற்றும் நல்வாழ்வு வழங்கும் தாயாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு சிரசு திருவிழா ஆகும். புராண கதையின்படி ரேணுகா தேவியின் தலை பிரிந்த பின்னர் மீண்டும் உயிர் பெற்றதாக நம்பப்படுகிறது. அந்நிகழ்வை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் அம்மனின் சிரசு, அதாவது தலை, சிறப்பாக உருவாக்கப்படுகிறது. பின்னர் அந்த சிரசு பக்தர்களின் கோஷங்களுடன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அம்மனின் திருமேனியுடன் இணைக்கப்படும் புனித நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வைகாசி மாதத்தில் நடைபெறும் இந்த திருவிழாவை காண தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குடியாத்தத்திற்கு வருகை தருகின்றனர். இன்றும் குடியாத்தம் மக்களின் காவல் தெய்வமாக கங்கை அம்மன் அருள் பாலித்து வருகிறார். ஓம் சக்தி. குடியாத்தம் கங்கை அம்மன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.